Powerful people make places powerful. Poco X3pro ஒரு உண்மையான கேம் சேஞ்சரா? எந்த ஒரு பிராண்டும் ட்ரை பண்ணாதது இந்த வாட்டி நம்மளுக்கு பார்த்தோம்னா Poco வந்து ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே Poco X3pro வந்து நம்ம Poco F1ஓட கம்பேர் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வருமா, ப்ரைஸிங்லேருந்து ஸ்பெக்ஸ் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு Poco F1 யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை ஃபீச்சர்ஸ் தந்திருந்தாலும் ஒரு முக்கியமான இடத்துல வந்து Poco வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TECHVIEW விஷயம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, Poco சைட்லேருந்து ஒரு புது மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, Poco X3pro அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையாக சொல்லணும்னா அந்த மொபைல் வந்து வேறு லெவலில் தந்திருக்காங்க. யாராவது வாங்குறதுக்கு பிளான் போட்டுருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நான் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்படி சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் வீடியோஸ் தான் நான் வந்து நிறையா போட்டுட்ருப்பேன். அண்ட் தென் டவுட் இருந்தால் கான்வர்ஸ் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிசைனில் இருந்து போயிடலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து Poco X3 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த பில்டப் தந்திருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தோம்னா பிளாஸ்டிக், முன்னாடி வந்து கிளாஸ் தந்திருக்காங்க, அதுவும் Gorilla Glass 6 தந்திருக்காங்க. ஸோ அது சூப்பரான விஷயம் தான். என்னதான் அவங்க பிளாஸ்டிக் தந்திருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன் கூடிய சீக்கிரம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தந்திருக்காங்க. ஐ மீன் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு பார்த்தோம்னா இதில் வந்து 6.67 inch ஃபுல் ஹெச்டிக்கான 120Hz IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ என்னதான் LCD பேனலாக இருந்தாலும் 120Hz தந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 240Hz டச் ரெஸ்பான்ஸ் தந்திருக்காங்க. ஸோ உண்மையாகவே இது வந்து சூப்பரான கேமிங் மொபைலாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சென்டர் பஞ்ச் உள்ள 20 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. இதெல்லாம் போக நம்மளுக்கு இந்த மொபைலில் பார்த்தோம்னா IP53 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர்னல் வைஸ் போயிடலாம். ஸோ இன்டர்னல் வைஸ் பார்த்தோம்னா அலண்டு போயிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம இன்டர்னல் வைஸ் பார்த்துக்கலாம். ஸோ இன்டர்னல் வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் வந்து Qualcomm Snapdragon 860 தந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து Snapdragon 855+ சேம் வெர்ஷன் தான், பட் ஆனால் ரீபிராண்ட் பண்ணி 860 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆஸ் யூஸ்வல் 855+ சேம் மாடல் தான் நம்மளுக்கு இதில் இருக்கும்போது. ஸோ 855+ அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு இது காம்படிஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரியல்மி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களோட X சீரிஸில் பார்த்தோம்னா X3 அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 மொபைல் நம்ம இப்போ பார்த்தோம்னா, ஸோ ஜஸ்ட் நார்மல் X3 இல்லைனா வந்து X3 சூப்பர் ஜூம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் நம்மளுக்கு பார்த்தோம் Snapdragon 855+ தான் தந்துருந்தாங்க. பட் அதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 25,000. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 20,000 தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ ப்ரைஸ் பற்றி நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே அளந்து போயிடுவீங்க, அந்த மாதிரி தந்திருக்காங்க ப்ரைஸிங். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து ரேம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக 6GB இருக்குது, மேக்ஸிமம் வந்து 8GB இருக்கும், DDR4 ரேம் தந்திருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து UFS 3.1 தந்திருக்காங்க. ஸோ உண்மையாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் தான் இது. மேக்ஸிமம் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து ஒரு 128GB இன்டர்னல் மெமரி தந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் SD கார்டு வச்சு உங்களால் 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ SD கார்டு சொன்னோம்னா உங்களுக்கு தோணி இருக்கும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா SD கார்டு ஸ்லாட் வந்து இதில் இருக்குது. ஸோ நிறைய பிராண்டை பார்த்தோம்னா இப்போ வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் வந்துருக்காங்க. அது கூட இல்லை, ஸ்லாட்டே இல்லாமல் வெறும் சிம் மட்டும் டுவெல் சிம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் தராங்க. பட் Poco வந்து சூப்பரான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு வந்து Android 11 MIUI 12.5 தான் ரன் ஆக போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Poco F1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து MIUI இருந்தாலும் ஆடெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து ப்ளோட்வேர் ஆடெல்லாம் எதுவும் இல்லாமல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கம்பெனி சைடு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும், உண்மையாக சொல்லணும்னா மொபைல் பார்த்தோம்னா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கேமரா வைஸ் பார்த்துடலாம். ஸோ கேமரான்னு பார்த்தோம்னா இங்கே தான் கொஞ்சம் ஸ்லைட்டாக டவுன் கிரேட் மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ X3ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து Poco X3ல பிரைமரி சென்சர் வந்து 64 MP சென்சர் தந்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு 48 MP சென்சர் தந்துருக்காங்க. ஸோ 48 MP இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து X3 அளவுக்கு வராது கேமராவில். ஐ மீன் கேமராவில் மட்டும் தான், மற்றபடி ரா பெர்ஃபார்மன்ஸில் வேறு லெவலில் இருக்கும் உண்மையாக சொல்லணும்னா. ஸோ நீங்கள் ஒரு கேமரா இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்தர் போனோம்னா 48 MP பிரைமரி சென்சர் தான் தந்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா Sony IMX 586 தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 8 MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ தந்திருக்காங்க. ஸோ சேம் குவாட் கேமரா செட்டர் தான், பட் ஆனால் நம்மளுக்கு வந்து 64 MP பதில் 48 MP தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு மைனரான டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் இங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போகலாம். ஸோ நாளாக பார்த்தீங்கன்னா கேமரான்னு பார்த்தா இந்த யூடியூபுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ எடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபோன்லாம் சூப்பராக சூட் ஆகும், நான் வந்து ஒரு கேம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டூயல் ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹை ரெசனன்ஸ் சப்போர்ட்டோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து வந்துடுச்சு. ஸோ நல்ல வேலை, ஒரு சூப்பரான விஷயம்.
அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் வந்து இன்னொரு விஷயம் தந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டரும் இருக்குது. ஸோ ஐஆர் பிளாஸ்டர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் நாங்கள் தருவோண்டா எல்லா ஃபீச்சர்ஸும் அப்படின்னு சொல்லி வந்து போக்கோ தந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டரி அண்ட் சார்ஜிங் பார்த்துலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 5000 mAhக்கான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ 5000 something mAh. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா 5160 mAhக்கான பேட்டரி தந்திருக்காங்க. கூடவே நம்மளுக்கு பார்த்தோம்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தந்திருக்காங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னா அது வந்து நல்ல காம்பினேஷன் தான். ஸோ நார்சோ பார்த்தீங்கன்னா அதுவும் 30 வாட் சார்ஜர் தான், 5000 mAh. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆல் ஓவர் மேக்ஸிமம் ஒரு 1.5 hour தான் ஆகுது. ஸோ 1.5 hour கூட ஆகாது, மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் ஆகிடும். லிக்விட் கூலிங் 1.0+ அப்படின்ற டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இது வந்து லிக்விட் கூலிங்கான டெக்னாலஜி. ஸோ ஆஸ் யூஸ்வல் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து ஈஸியாக லிபரேட் ஆகிடும் வெளியில். ஸோ கிளாஸ் பில்டாக இருந்தால் வெளியே வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு வேப்பர் சேம்பர் உள்ளே தந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு இருக்கிறதால ஹீட் ஜென்ரேட் ஆனால் ரொம்ப ஈஸியாகவே வெளியே வந்துடும். ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் கேமிங் மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ பப்ஜிலாம் வேறு லெவலில் ஒரு உண்மையாக சொல்லணும்னா ஐ மீன் பப்ஜி தான் இல்லை இந்தியாவில். ஸோ மற்றபடி பப்ஜி மாதிரி இருக்க ஒரு AAA டைட்டில் கேம்ஸ்லாம் ஆண்ட்ராய்டுக்கு இருந்தால் அது வந்து சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ப்ளூடூத் 5.0 தந்திருக்காங்க. கூடிய நமக்கு வந்து 5.5 தான் தந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கலர் வேரியன்ட் போயிடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 கலர் வேரியன்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ப்ரைஸிங் போனோம்னா ஸ்டார்டிங் வேரியன்ட்டான 6128 பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 18,999 கிடைக்குது. ஸோ 19,000க்கு வந்து இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ உண்மையாக சொல்லணும்னா அது வந்து சூப்பரான டீல். ஐ மீன் நார்சோ ஸோ அந்த பற்றிலாம் நம்ம பேச தேவையில்லை இப்போது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணால் அதிகமான ஃபீச்சர்ஸோட அதிகமாக ஸ்பெக்ஸோட கம்மியான ப்ரைஸ்லேயே நம்மளுக்கு வந்து போக்கோ வந்து சூப்பராக தந்திருக்காங்க. ஸோ உண்மையான போக்கோ F2ஆன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது போக்கோ F2 தான் சொல்லணும். ஐ மீன் பிராண்டிங் மட்டும் X3pro தந்திருக்காங்க. பட் ஆனால் போக்கோ F1 வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 845ஓட 25,000 கீழே வந்தது. ஐ மீன் 21,000 ஸ்டார்ட் ஆச்சு இந்த மொபைல். ஸோ அதோட சூப்பராக நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் இன்னும் கம்மி பண்ணி 90,000 தந்திருக்காங்க. ஸோ உண்மையாகவே இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ டாப் வேரியண்ட்டான 8128 பார்த்தோம்னா நமக்கு 20,999 தராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏப்ரல் 6 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது நீங்கள் ஒரு போக்கோ F1 யூஸராக இருந்தீங்கன்னா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏப்ரல் 1 வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு போக்கோ F1 யூஸராக இருந்தீங்கன்னா அந்த மொபைலை ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு ஒரு 15,000 16,000 தர மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு போக்கோ F1 யூஸர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்டே டியூன், நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி பண்ணுறேன், அது என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி. ஓகே காய்ஸ், வீடியோ வந்து 2 வந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறது இருக்கும். பாய்.